ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களே போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 2 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் அட்சய திருதியை பற்றி பேச போகிறாங்க. அட்சய திருதை 10/15/2024 வருது, வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வருடமும் வளர்பிறை சுக்லபட்ச திருதி அன்னைக்கு சித்திரை மாதம் வருகிறது தான் அட்சய திருதியை. இது ஒரு முக்கியமான பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதாவது அனுஷைக்கு சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை கொடுத்த நாள். அது புராணத்தில் ஒரு கதை இருக்குது. ஓகே, அந்த கதைக்குள்ளே போக வேண்டாம். பட் அந்த நிகழ்வு அதனால் நடக்கிறது. இப்போ மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:33க்கே அட்சய திருதியை தொடங்கிறது. அந்த திதி தொடங்கிறது. அது மறுநாள் மே 11 காலை 4:56 வரைக்கும் அந்த திதி இருக்குது. அந்த அட்சய திருதியை திதி இருக்குது. இந்த காலகட்டம் எப்படி மகர ராசிக்கு பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன். சுக்கிராதித்ய யோகம், புதாதித்ய யோகம். அதுபோல் 5ஆம் இடத்துல சந்திரன், குருச்சந்திர யோகம், தனயோகம் நல்லா இருக்குது. ராசிக்கு 4, 5ஆம் இடங்கள் நல்லா இருக்குது. ஒரு கேந்திர கோணங்கள் நல்லபடியாக இருக்குது. இந்த நாளில் பொதுவாக அட்சய திருதி அன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிடலாம். மகாலட்சுமி வச்சு நம்ம படத்தை கும்பிடலாம். மகாலட்சுமி படத்தை வச்சு சுவாமி கும்பிடலாம். பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம். அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறப்பு. சரியா? அப்படி பலன்களை எடுத்துட்டோம்னா, மகர ராசிக்கு அட்சய திருதி நாள் பார்த்து அப்படின்னா ஒரு வரப்பிரசாத நாளாகவே மகர ராசிக்கு பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு செயலிலும் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை நல்லபடியாக முடியும். குடும்ப பிரச்சனை எது இருந்தால் தீர்வுக்கு வரும். நிலம் வாகனம் வாங்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அன்னை லட்சுமி அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். வேலையில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். முத்தியம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் அமையலாம். அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் கூட நீங்கள் இறங்கலாம். புதிய தொழில் தொடங்கலாம். வியாபாரத்தில் ஆரம்பிக்கலாம். வியாபாரத்தில் முதலீடு பண்ணலாம். வியாபாரம் சம்மந்தப்பட்ட காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். அதுபோக உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அதாவது கூலி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. சுபகாரியங்களை செய்யலாம். சக ஊழியர்கள் உடன் இருப்பவர்களால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்கு ஒரு அனுகூலமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. சரி சார், அட்சய திருதி அன்னைக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விரதம் இருக்கலாம். விரதம் கட்டாயமாக இருக்கணும் கிடையாது. அவங்கவுங்க சௌகரியம் தான். உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்துக்கலாம். மேக்ஸிமம் அன்றைக்கி ஒர்க்கிங் டே தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை வரதுனால உங்களுக்கு மே 10ஆம் தேதி வரதுனால மேக்ஸிமம் வேலைக்கு போகிறது மாதிரி தான் இருக்கும். மற்றவங்க வீட்டில் இருப்பாங்க. மாணவர்ஸ், டீச்சர்ஸ் வேலை பார்க்குறவங்களாம் வீட்டில் இருப்பாங்க. வெக்கேஷன் லீவில் பெரும்பாலும் எல்லோரும் டியூட்டிக்கு தான் போவாங்க. உத்தியோகம், வியாபாரம், தொழில்னு போயிடுவாங்க. திரவ ஆகாரம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க திரவ ஆகாரம் சாப்பிட்டு லிக்விட் ஐட்டத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். என்னென்ன செய்யலாம், என்னென்ன துண்டு செய்யலாம் அப்படி பார்த்தோன்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சில பேர் அந்த நகை வாங்குவாங்க. நகை, வெள்ளி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம். அதுபோக கூட சில இது போக மற்ற பொருட்களும் வாங்கலாம். அதெல்லாம் வாங்கினோம்னா வீட்டில் மகாலட்சுமியோட அனுக்கிரகம் கிடைக்கும். அட்சய திருதி அன்னைக்கு பொருள் வாங்கினோம்னா வருடம் முழுக்க அந்த பொருளை வாங்குவாங்க. நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கவுங்க பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி பொருளை வாங்கிக்கலாம். எல்லோரும் நகை வாங்க முடியாது. அந்த அளவுக்கு கையில் காசு இருக்காது. அதேமாதிரி எல்லோரும் சில்வர் வாங்க முடியாது, வெள்ளி வாங்க முடியாது. அதை தவிர மற்ற பொருள் வாங்கினோம்னா நல்லது தான். அன்றைக்கி நம்ம கையால் போய் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஒரு மங்களகரமாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்னென்ன பொருள் வாங்கலாம்னு அடுத்து சொல்கிறேன். பொறுமையாக வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனனா சேனல் செக் பண்ணுறேன். எங்களை அணுகலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். அந்த சலுகை எப்போயும் மகர ராசி நேருக்கு உண்டு. இதுக்கு முந்தைய வீடியோ குரு பயிற்சியை பற்றி போட்டிருக்கிறேன். குரு பகவானுடைய நிலப்பாடும் போட்டிருக்கிறேன். மகர ராசியும் குரு தசையும் அந்த அமைப்பில் குரு பகவானை பற்றி ஒரு எலாபரேட்டாக ஒரு நல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்ட் 1 போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் அதில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். ஏன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மகர ராசிக்கு இப்போ குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அந்த வீடியோ @% மகர ராசியில் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு எப்படிலாம் குரு பலன் அளிப்பாருங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓகே நேயர்களே, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பொருள் வாங்கிக்கலாம். அதாவது எப்படி நகை, தங்கம் பொருட்கள், வெள்ளி பொருட்கள் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டுக்கு தேவையான அரிசி வாங்கலாம், உப்பு வாங்கலாம், இல்லை சிறு பாத்திரம், பித்தளை பாத்திரம் கூட வாங்கலாம். ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறது நமக்கு நல்லது. ஏன்னா அன்றைக்கி வாங்கினோம்னா வாழ்நாள் முழுக்க வாங்கிட்டு இருப்போம். ஏன்னா அட்சயம்னா என்ன, அந்த அட்சய பாத்திரம் அது அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அன்றைக்கி ஒரு நல்ல பொருள் வாங்கினோம்னா நமக்கு அந்த நமக்கு அடிக்க ஒரு தடவை போய் கடையில் பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் பார்க்கப்படுகிறது. அதுமாதிரி அட்சய திருதி அன்றைக்கி வஸ்திர தானம் செய்யலாம். அதாவது தானம் தர்மங்கள் பண்ணலும் செய்யலாம். மற்றவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம், அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்கலாம். அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கலாக குறைஞ்ச விலையில் வாங்கி கொடுக்கலாம். அதேமாதிரி நீங்கள்
அவங்களுக்கு என்ன தேவை அதை வாங்கி கொடுக்கலாம், கேட்டு கூட வாங்கி கொடுக்கலாம் பிறருக்கு. அவங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அது கேட்டு வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப சால திறந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி பசுமாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம். வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா பசுமாட்டில் தான் மகாலட்சுமி இருக்கிறா. அதை வந்து செய்கிறது ரொம்ப சால திறந்தது. அதனால் பசுமாடுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பொருட்களை கொடுங்க. அகத்திக்கீரை கொடுக்க வேண்டாம், அது வந்து இது அமாவாசை தேதிக்கு தான் கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு மங்களகரமான நாளுக்கு வந்து பசுமாட்டுக்கு வந்து மற்ற பொருட்களை கொடுக்கலாம், இனிப்பு பொருட்களை கொடுக்கலாம். சரி நேயர்களே, வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் வச்சு மகாலட்சுமி படம், லட்சுமி நாராயண படம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். நல்ல நேரங்கிறது ஒன்று இருக்குது. நல்ல நேரங்கிறது வந்து அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்து தான், சரியா? இருந்தாலும் ஒரு நல்ல நேரம்னு ஒன்று குறிக்கப்பட்டிருக்குல்ல. காலையில் 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30 இந்த நேரத்தில் நீங்கள் பின்னிக்கலாம். டியூட்டிக்கு போகிறவங்க வந்து காலையில் கரெக்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து 4:30 to 5:30 நல்லாயிருக்கும். இது போக அருகில் உள்ள சிவாலயம், பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம், அம்மன் கோயிலுக்கும் போகலாம். சரியா நேர்களே? போக முடியாதவங்க வீட்டிலே வந்து விநாயகர் படம், மகாலட்சுமி படம், அப்புறம் உங்கள் குலசாமி படம், இதை வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். சில பேர் கலசமெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. கலசம் வச்சு கும்பிட்றதெல்லாம் கொஞ்சம் ஐதீகமாக செய்யணும், சரியா? அதில் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் சாத்தியப்படும் சாதக இது படுமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து அது என்ன சொல்கிறது, அதுக்கு பேர் சரியாக வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா சில குடும்பத்தில் வந்து அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்வாங்க. அப்படி செய்யலாம், சரியா? கலசம் வச்சும் சாமி கும்பிடலாம். அந்த கலசம் வச்சு சாமி கும்பிடல சில விரத முறைகளை கடைப்பிடிக்கணும், சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து எளிமையாகவே கும்பிடுவோம். ஏன்னா என்றைக்குமே வந்து இறைவனை அணுகிற விதம் வந்து எளிமையாக இருக்கணும், அனைவருக்கும் எளிதாக இருக்கணும். எந்த ஒரு காரியம் எளிதாக இருக்கோ அதை தான் சொல்லணும். இல்லாத ரொம்ப காம்ப்ளிகேஷனாக சொல்லிவிட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது கேட்குறவங்களுக்கே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சலிச்சு போயிடும். அவங்களுக்கு ஒரு இது வந்துடும், செய்யவே வேண்டாமான ஒரு யோசனை வந்துடும். அதனால் நம்ம வந்து சிம்பிளாக இருக்கணும், சரியா நேரில்? அது மாதிரி தான் அதை நான் போதி ஜோடத்தில் எப்பயுமே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் சொல்கிறது. பரிகாரமாக இருந்தாலும் சரி, வழிபாடாக இருந்தாலும் சரி, எளிதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும், எளிதாகவும் இருக்கணும், இனிமையாகவும் இருக்கணும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி படங்களை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள், அலங்காரம் பண்ணுங்கள், வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. திரவாரம் பண்ணுறதுக்கு கூட விரதம் இருந்துட்டு கூட நீங்கள் இறைவனை கும்பிடலாம். பொருள் வாங்குறது வந்து நான் சொல்லியிருக்கிறேன், குறிப்பிட்ட பொருள் சொல்லியிருக்கிறேன். அந்த பொருளை நீங்கள் வாங்குங்க, நல்ல விதமாக இருக்கும். எதுவுமே முடியாதவங்க, என்னால் எதுவும் வாங்க முடியல சார், ரொம்ப ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 10 ரூபா கொடுத்து கல் உப்பு வாங்குங்க. கல் உப்பு வாங்க, வேறு எதுவும் உப்பு வாங்காதீங்க. கல் உப்பு 10 ரூபா கிடைக்கும். 10 ரூபா கொடுத்தீங்கன்னா கடையில் ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்கோ 15 ரூபாய்க்கோ கல் உப்பு பாக்கெட் இருக்கும். அந்த உப்பு பாக்கெட்டை வாங்குங்க. பால் வாங்குங்க, வீட்டுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுங்க. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கடைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து வீட்டில் வந்து கொடுங்க. மஞ்சள் வாங்குங்க, இப்படி பொருட்கள் வாங்க. பச்சை கற்பூரம் வாங்குங்க, நறுமண பொருட்கள்லாம் வாங்கி வீட்டு கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி வந்து உங்கள் கூடயே வந்துடுவா, சரியா? அந்த மகாலட்சுமி அனுக்கிறம் கிடைக்கும். பெருசாக தங்க நகை வாங்குறது தான் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான், சரியா? அதனால் மனம்தான் முக்கியம். மனம் போல் மாங்கல்யம், மனம் போல் வாழ்வு. நல்ல இதய சுத்தியோட, ஒரு தூயமான உள்ளத்தோட நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நல்லபடியாக இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ மகர ராசி நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக தான் போட்டேன். அட்சய திருதியை ஞாபகப்படுத்தணும், அதுக்காக தான் போட்டேன். மற்றபடி அடுத்த வருகின்ற வீடியோவில் உங்களுக்கு புதனுடைய பயிற்சி ஆகிருக்கிறாரு, அதுக்கு நான் வீடியோ போடுறேன். புதன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதன் பயிற்சிக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து நிறைய நேரில் கேட்டாங்க, குரு இதில் வந்து புத்திக்கு வீடியோ போடுங்க சார், குருவை பற்றி வீடியோ போட்டேன், குரு தசையை பற்றி, புத்திகளுக்கு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ராகு தசையை பற்றி போடுங்க சார்னு இருக்காங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் அது நல்ல ஒரு எலாபரேட்டாக நான் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்புகளுடன் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஓகே நேயர்களே, எல்லாம் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். இந்த வருகின்ற அட்சய திருதியை, மே 10ஆம் வருகின்ற அட்சய திருதியை உங்களுக்கு இல்லங்களில் ஒரு ஒளியை ஏற்றட்டும். இந்த மகாலட்சுமி தாயுடைய அருள் கிடைக்கட்டும், அஷ்டலட்சுமியுடைய அனுக்கிரம் கிடைக்கட்டும். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.